காந்தாரி நிறைஞ்ச சிவபக்தி, தினந்தோறும் சிவபூஜை செய்யறது தான் அவனோட வாழ்க்கையினோட குறிக்கோள். நான் பிறந்ததே சிவபூஜைக்காக தான் அப்படின்னு வாழ்ந்தவதான். ஒரு முறை இவ சிவபூஜை லட்சத்து பூஜைக்கு மேல அதிகமாகுது. பொதுவாவே சிவபூஜை லட்ச பூஜைக்கு மேல போகுது அப்படின்னா ஈசன் சுயம் எழுந்தருள்வான்றது இன்றளவும் நிதர்சன உண்மை. புரியுதுங்களா? அந்த மாதிரி லட்ச சிவபூஜை செஞ்சு ஈசனை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், இல்லைங்களா? அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, கடைசி அந்த லட்ச பூஜை முடியுது, ஈசனுக்கு தாமரை மலர் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈசன் சுயம் எழுந்தருள்றா. எழுந்தருளி, அம்மா மகளே உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்றா. இந்த சிவபக்தர்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குமா. என்ன அப்படின்னா, ஈசா எனக்கு அது கொடு, ஈசா எனக்கு ஜாக்வார் கார் கொடு, ஈசா எனக்கு பங்களா கொடு, இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீ மட்டும் இருந்தா போதும், எனக்கு இன்னும் வேண்டாம் அப்படின்னு கேட்கிறவங்க தான் சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையான முருக பக்தர்களும் அதான் கேட்பாங்க, உண்மையான சிவபக்தர்களும் அப்படிதான் கேட்பாங்க. அப்ப அந்த அம்மா காந்தாரி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. கேட்காம கம்முன்னு நிக்கிறா. என்ன கேட்கறதுன்னு தெரியல. நீ எனக்கு இருந்தா போதும்ன்ற மனசு வந்துடுச்சு. அப்ப ஈசன் என்ன சொல்றான், நீ என்னோட மனசை மகிழ்விச்சுட்ட, அதனால உனக்கு 100 புத்திரர்களை வரமா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு 100 புத்திரர்களை கொடுப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா துரியோதன் உட்பட 100 புத்திரர்கள்.